வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். சூடுபிடிக்கும் தேர்தல்களம் நேரடியாக போட்டியிடும் திமுக வெஸ் அதிமுகவின் முக்கிய புள்ளிகளாம். வாங்க வீடியோவை மூலமாக கண்டலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் ஒரு மாத காலம் மட்டுமே இருக்கும் சூழல்தான் தமிழகத்திலே அனைத்து கட்சிகளும் அனல் பறக்கும் வேகத்தில் தங்கள் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறதா. அந்த வகையில்தான் இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் தங்களுடைய தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்து என்பது தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது தொகுதி பட்டியலை வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில்தான் அதாவது திமுக தரப்பில் இந்த தேர்தலில் போட்டியிட கண்டிப்பாக 60 புதுமுகங்களையும் 18 பெண்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வேட்பாளர் பட்டியல் என்பது 7 முனைவர் பட்டம் பெற்றவர்கள், 15 மருத்துவர்கள், 17 பொறியாளர்கள், 29 முடித்தவர்கள், சட்டம் முடித்தவர்கள், 125 பட்டம் பெற்றவர்கள். இந்த தேர்தலில் 120 தொகுதிகளில் திமுக தேர்தலில் அதிமுக 18 தொகுதிகளிலும், திமுக பாஜக 17 தொகுதிகளிலும், அதிமுக காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும், அதிமுக தேமுதிக என நேரடியாக போட்டி நடக்க உள்ளதா. இதில் முன்னாள் முதல்வரான எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து திமுக சார்பில் எடப்பாடி தொகுதியிலே காசி என்பவரை எடப்பாடிக்கு நேர்மறையாக போட்டியிட களமிறக்கப்பட்டிருக்கிறார். பாலகோட்டில் KP அன்பழகனை எதிர்த்து திமுகவின் முன்னாள் MP செந்தில்குமார் போட்டியிடுகிறார். மதுரை மேற்கில் செல்லூர் ராஜாவை எதிர்த்து திமுக சார்பில் ரகு பாலாஜி என்பவர் போட்டியிடுகிறார். அருப்புக்கோட்டையிலும் அமைச்சர் KSR மூர்த்தி ராமச்சந்திரனை எதிர்த்து அதிமுக சார்பில் சேதுபதி அவர்கள் போட்டியிடுள்ளாராம். ராயபுரத்தில் ஜெயக்குமாரை எதிர்த்து திமுக சார்பில் சுபேகார் போட்டியிடுகிறார். குமாரவாளத்தில் தங்கமணி எதிர்த்து திமுக சார்பில் பாலும், தொண்டாமுத்தூரில் SP வேலுமணியை எதிர்த்து திமுகவில் SR கார்த்திகேயனும், திண்டுக்கல்லில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனை எதிர்த்து திமுகவின் அமைச்சர் பெரியசாமி மகனான IP செந்தில்குமார் அவர்கள், கரூரில் MRS விஜயபாஸ்கரை எதிர்த்து திமுகவில் தியாகராஜனும், திருமங்கலம் RP உதயகுமாரை எதிர்த்து திமுகவில் சேடப்பட்டி மணிமாகரன் ஆகியோரும் போட்டியிடார்கள். அதைத் தொடர்ந்தான் ஒவ்வொரு தொகுதியிலுமே இப்படி திமுகவின் அமைச்சர்கள் முக்கிய அமைச்சர்களாக எதிர்த்து அதிமுகவில் களமிறக்கப்பட்டுள்ள வேட்பாளர் என்பது தமிழக அரசியலே ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாகத்தான் இந்த தொகுதி பட்டியல் என்பது நிறைவு பெற்றிருக்கிறதா. இந்த வகையில்தான் அதிமுகவின் பல தொகுதிகளில் பல அமைச்சர்கள்லாம் சிட்டிங் MLA இருந்து வந்த தொகுதியில் அதிமுகவின் முக்கிய வேட்பாளர்கள் நிலைத்திருப்பது திமுகவிற்கு ஒரு பெரும் பலம் சேர்க்கும் விதமாகத்தான் இந்த தேர்தல் அமையும் என்பதை அரசியல் பார்வையாளர்களாம் உணர்த்தியிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு சில தொகுதிகளில் அமைச்சர்கள் என்பது தொடர்ந்து வெற்றியை வகை சூடியிருக்கும் நிலையில்தான் கண்டிப்பாக இம்முறையும் வெற்றி பெறாத நிலையில்தான் அதற்கான வேலைகளை ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இந்த வகையில்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழகத்தில் கண்டிப்பாக திமுக வெஸ் அதிமுக என்று இரு திராவிட கட்சிகளுக்குத்தான் தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய போட்டி நிலவக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.